இந்த நண்டு பேர் சீவாளி நண்டு அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த நண்டுக்கு வந்து 2 கொடுக்கும் இருக்குது. இந்த நண்டு பேர் சீவாளி நண்டு. குழம்புக்கு இந்த சீவாளி நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும். பாருங்கள் வலையில் மாட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வலையோடு அப்படியே பிச்சு போட்டிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த சீவாளி நண்டை தான் இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். வறுவல் கிடையாதுல்ல. ஸோ இன்றைக்கி வந்து உண்டா இந்த சீவாளி நண்டை குழம்பும் வச்சுட்டு வறுவலும் செய்ய போகிறோம். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காய், கத்தரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாய்த்தூள், புளி, உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருந்தோம். அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நாம் மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த நண்டை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஓடு வந்து அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள். இந்த நண்டு வந்து இந்த மஞ்சளாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து சதை பகுதி, அதாவது கொழுப்புன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி வந்து கறியில் வந்து கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி நண்டில் வந்து அது வந்து கொழுப்பு. விரல் வந்து இதோ முறிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து விரலை வந்து முறிக்கணும். மெயினாக வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த இதை வந்து முறிக்கக்கூடாது. இந்த நகத்தை வரைக்கும் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதோ பார்த்தீங்களா, இது இந்த இடத்த வந்து கட் பண்ணல பாருங்கள். நிறைய பேர் அதை வந்து கட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஓடு வந்து இந்த மாதிரி இருந்தால் ஓட்டை வந்து நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்த நண்டு க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். இது வலையிலேருந்து பேக்கும்போது அது அப்படியே அந்த வலையோடு வந்துடுச்சு. இந்த நண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கொழுப்பு வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள், லைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த நண்டு பேர் சீவாளி. ஸோ சீவாளி நண்டு அப்படின்னு சொல்லுவோம். குழம்புக்கு நல்லாயிருக்கும், வறுவலுக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி குழம்பு மட்டும் வைக்க போகிறதில்ல, வறுவலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 கொடுக்கும் இருக்குது பாருங்கள் இந்த நண்டுக்கு. இதோட ஓடு வந்து இதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் லைட்டாக அதில் அந்த கொழுப்பு இருக்கிறதுனால இந்த ஓடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மெத்த நண்டு. அப்படின்னா தரன்னு இருக்கும், சதரம் அப்படி ஓடு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. அப்படின்னா ஓடு இப்போ தான் பிரிச்சிருக்கா? இந்த நண்டு வந்து ஓடை வந்து இப்போ தான் கழட்டி விட்ருக்கு. அதனால் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகலை இன்னும் ஓடு. அதுக்குள்ளே வந்து வலையில் மாட்டிடுச்சு இந்த நண்டு. இந்த ஓடு போடலாமா? பாருங்கள், அது இந்த கொழுப்பு, ஆமாம் கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், எல்லா நண்டுமே நல்லா தான் இருக்குது. இந்த நண்டுக்குமே கொழுப்பு இருக்குது. அந்த கொழுப்பு இருந்தால் நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ஓடை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு இல்லைன்னா நம்ம சேர்த்துக்க வேண்டியதில்லை. பாருங்கள், அருமையான நண்டு. இதோட ஓடு அப்புறம் காமிக்கலாம். பாருங்கள், இதில் நல்லா இருக்குது கொழுப்பு. ஓடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, நண்டுலேயும் வந்து கொழுப்பு வந்து நல்லா அதிகமாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வேற ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? சீவாளி நண்டுக்கு தெரியாதவங்க புள்ளி நண்டுன்னு சொல்லுவாங்க. அது மேலே டாட் இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த நண்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அதாவது இதோட ஓடில் வந்து எல்லா நண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி 3 டாட் மட்டும் இருக்குது.
அப்போ ஒரு டாட் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, அந்த நண்டு காமியா பாருங்கள். இதுலேயும் 3 டாட் இருக்குங்களா பாருங்கள். இந்த நண்டு பார்த்துங்களா, வேறு நண்டு எடு பாருங்கள். எல்லா நண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்டுன்றது அப்படியே இருக்குது பாருங்கள். ஓகே, க்ளீன் பண்ணி. அதாவது நண்டை பொக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வலையிலிருந்து மீனை நண்டை வந்து பொக்குறது அப்படின்னா அதான் பேக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பேக்கும் பொழுது வலையோட சம்டைம் ஃபாஸ்ட்டாக வந்து பேத்து போடுறதுனால அப்படியே வலையோட பிச்சுட்டு ஓடியாந்துடும். அந்த மாதிரி தான் இதில் பாருங்கள் வலை இருக்குது பாருங்கள். இந்த வலை வந்து நண்டு வலை, அதனால இதில் வந்து நண்டு வந்து அதிகமாக இந்த வலையில் மாட்டிடும். நண்டுக்கு வச்ச வலை தானே இது, கடல் மேலே நண்டுக்கு வச்ச வலை. அதோட கண் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை மீனும் மாட்டும் தானே. ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து அவங்க வந்து மற்ற நண்டை வந்துலாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இத்தனை நண்டு வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணாமல் சில நண்டு இருக்குது. ஸோ அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை எடுத்து குழம்பு கூட சேர்த்துடலாம். சீவாளி நண்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட சதை பகுதியை பாருங்கள், கொழுப்பு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. போட்டுடலாம். அதோட ஓடை காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான நண்டு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே, இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொலைன்னு இருந்தது இல்லைங்களா, அந்த நண்டு இது. ஓகே ஓகே, இப்போ மற்றதையும் நம்ம போட்டுடலாம். வறுவலுக்கு சில நண்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ குழம்பு நல்லா கொதிக்கட்டும், வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். இப்போ நண்டு வறுவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கடுகு, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நண்டு வறுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் மீன் வறுக்கிற மாதிரி அப்படியே நண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு தூவி அப்படியே வந்து மிளகாய்த்தூள், காரத்தூள் கொட்டி மீன் வறுக்கிற மாதிரி இந்த நண்டை நம்ம வந்து வறுக்கலை. நண்டை வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து செஞ்சோன்னா அருமையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு தட்டி போடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்தது என்ன பண்ணுவோன்றதை அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டு ஒரு 2 பல்லு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம், அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இந்த நண்டு அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 நண்டை மட்டும்தான் நம்ம வந்து இந்த வறுவல் செய்ய போகிறோம். அப்படியே ஒரு கிண்டி விட்டுடலாம். இதோட ஆவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்டு அப்படியே நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த ஆவிலே அப்படியே கிடக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இந்த டைமில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். கொஞ்சமாக காரத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றணுமா? தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நண்டு வறுவலை வந்து காமிக்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சோன்னா
டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் நண்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே எடு, என்ன வருதோ எடு. நண்பர்களே, அதோட பாருங்கள் நண்டு, அதோட வந்து இது என்ன இது ஓடு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். வேறு பீஸ் எடு, அந்த நண்டு எடு. நண்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொதிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஒரு அருமையான நண்டு குழம்பு. வேறு பீஸ் எடு. என்ன நண்டு இது? சீவாளி நண்டு பாருங்கள், ஒரு அருமையான சீவாளி நண்டு குழம்பு. அப்படியே வேறு இடம் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டல, அப்படியே எடு. முருங்கைக்காய் எல்லாமே போட்டாச்சு. இது அந்த நண்டு பாருங்கள், அந்த ஓடு வந்து ஒரு மாதிரி இருந்தது இல்லைங்களா, அந்த நண்டு இது தான். ஓகே, வேறு எடு பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒன்று. ஒரு அருமையான நண்டு குழம்பு, சீவாளி நண்டு குழம்பு. வறுவல் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு. அப்படியே நண்டு காமிக்கிறேன் பாருங்கள், எடு பார்ப்போம். அப்படியே ஒரு அருமையான சீவாளி நண்டு வறுவல். அதை வச்சுட்டு வேறு பீஸ் எடு. இருக்குது இதில் எடு. ரெண்டுத்தையும் எடு, வர்றது எடு. ஒரு அருமையான சீவாளி நண்டு வறுவல், நண்டு குழம்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.